16வது நாள் அமைதியாயிட்டோம். இன்னைக்கு ஸ்டாலின் சாரோடைய திமுக மகன் ஒரு லெவலில் இருப்பார், மருமகன் சீஃப் செக்ரட்டரி. தாவேக்காவை எப்படி அழிக்கணும், இதுதான் அஜெண்டா. அதுக்கு தான் பெண்ணு 20 கோடி. அந்த 27லிருந்து அந்த கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஓப்பன் ஆகிற டைம் 8 நாள். ஒன்று லீகல் ஃபைட், மீடியா நம்ம திறக்கவே முடியாது, எல்லாரும் கைது, மாவட்ட செயலர் கைது, எல்லாரும் ஓட விடு. அன்னைக்கு காலில் நிர்மல்குமார் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் போய் மென்ஷன் பண்ணார். இன்னைக்கு 28ஆம் தேதி சண்டே மார்னிங் அறிவு சார் எல்லாரும் போய் ஐயா உயர் நீதிமன்றத்தில் போய் ஐயா தப்பு நடந்திருக்கு, போஸ்ட்மார்ட்டம் அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு மனுவை கொடுக்குறாரு. அவர்கிட்ட பேசுகிறார் நிர்மல்குமார் அவர்கள். காலங்காலத்தில் நாங்களே வந்து தலைவர்கிட்ட சொல்லிட்டு அண்ணா தப்பு நடக்குதுன்னு நம்ம, ஆனால் அன்றைக்கி அந்த கேஸ் எடுக்கலை. உயர்நீதிமன்றம் வெக்கேஷன் கோர்ட்டில் ஆயிடுச்சு. எல்லா தகவலையும் சொன்னோம். அந்த ஒரு வாரம் நீதித்துறைக்கும் போக முடியல, மீடியாக்கிட்டையும் போக முடியல. ஏன் மீடியாட்ட போக கூட அவங்க மட்டும்தான் பேசுறது கேட்கணுமா? அதில் ஒருத்தர் மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பார், சட்டையை பிடிச்சி ஒன்று அடிக்கிறேன், வெளியே வந்து தொடரா பார்ப்போம். மீடியானா ஒட்டுமொத்த 2 கோடி மக்களோட உணர்வு நாங்கள் இருக்கிறோம், தைரியத்தை தொடுங்க பார்ப்போம். வேண்டாம், எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது, ரவுடி அரசியல், கேவலமாக பேசக்கூடிய அந்த மாதிரி ஒருமையில் பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் மக்களுடைய இறப்புக்கு இன்னும் எங்களுக்கு வழி இருக்கு, அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கு. இப்போ எழுதில நாங்கள் பேசலை, மனசுலேருந்து வருது. இந்த 40 நாள் என்ன பண்ணீங்க, எங்கள் மக்களுக்கு என்ன பண்ணீங்க? நான் சொன்னேன் பாருங்க, அதை விட்டுட்டேன். நம்ம செல்வராஜ் அப்படி அவங்கள போட்டு 25ஆம் தேதி இல்லை நீங்கள் இந்த இடத்துக்கு தான் போகணும், இல்லைன்னா கேன்சல், அவர்கிட்ட மிரட்டுறாரு பார்த்திபன்ட்ட. அதெல்லாம் இருக்கு, இந்த இடத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வரணும், இல்லைன்னா இந்த இடமே கேன்சல். அப்போ திருப்பியும் ஒரு 2-3 நேரம் கழிச்சு ரொம்ப பக்குவமாக பாசமாக, பிரதர் நீங்கள் தயவு செஞ்சு ஒத்துக்குவாங்க, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு இறக்கப்பட்டு பேசினோடனே செல்வராஜோட பொய் வாக்குறுதிகளை நம்பி அதை சைன் போட்டுட்டாங்க. அதில் என்ன பொய்? 25ஆம் தேதி தான் அவங்க மனு கொடுத்தாங்க, நாங்கள் 26 ஒத்துக்கிட்டோம், 27 நடந்துருச்சு. 10 நாளாக கத்திரிட்டு இருக்காங்க மாவட்ட நிர்வாகம், எங்களுக்கு அந்த வேணாம், அந்த இடம் வேணாம், இடம் வேணாம். இப்போ தெரிஞ்ச அந்த சூழ்ச்சி. அப்போ இந்த சூழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனே இந்த 16 நாள் என்னென்னலாம் சூழ்ச்சி பண்ணாங்க, இந்த முரசொலி என்ன எழுதுச்சு, பத்திரிகையாளர்கள் என்ன எழுதுனாங்க, எல்லாம் தெரியும். அப்போ திருப்பியும் மக்களை பார்க்க போகணும். எப்படி திருப்பியும் கரூர் இருக்கிற, அதாவது எந்த இறப்பாக இருந்தாலும் முதல் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டிஎஸ்பியும் எஸ்பியும் முதல் ஒரு பேசிக்காக சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஒரு துறை ரீதியான என்கொயரி பண்ணுவாங்க. ஏன் பண்ணலை? இதுதான் ஒரு கூட்டு சதி.